அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு வழங்கப்பட்ட ஜாமீனை ரத்து செய்ய கோரிய வழக்கில் உச்சநீதிமன்றம் பல்வேறு கருத்துக்களை தெரிவித்து வருகிறது. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் ராஜகுமரன் வழங்க கேட்போம். ராஜகுமரன், வணக்கம். முழு விவரங்கள். செந்தில் பாலாஜியின் ஜாமீன் மனுவை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையோடு தாக்கல் செய்யப்பட்டிருந்த அந்த மனுவின் மீதான விசாரணை நடைபெற்று வருகின்றது. இந்த நிலையில்தான் உச்சநீதிமன்றம் அமைச்சர் செந்தில் பாலாஜி தரப்பை நோக்கி அடுக்கடுக்காக கேள்விகளை எழுப்பியிருக்கின்றார்கள். அதிலும் குறிப்பாக ஜாமீன் பெறுவதற்காகவே செந்தில் பாலாஜி அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்தார் என்பதையெல்லாம் தற்பொழுது நீதிபதிகள் குறிப்பிட்டிருக்கின்றார்கள். ஜாமீன் பெறுவதற்காக அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்தார் செந்தில் பாலாஜி. பிறகு ஜாமீனில் வெளிவந்த பிறகு மீண்டும் அமைச்சராகிவிட்டார். தற்போது அமைச்சராகிவிட்ட பிறகு அவர் சாட்சிகளை கலைக்க மாட்டார் என்ற ஒரு கருத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது. பல சாட்சிகளை சாட்சி கூண்டில் ஏறுவதை செந்தில் பாலாஜி தடுத்து கொண்டிருக்கின்றார் என்ற ஒரு குற்றச்சாட்டை நீதிபதிகள் தற்பொழுது உச்ச நீதிமன்றத்திலே செந்தில் பாலாஜி தரப்பு வழக்கறிஞர்களை நோக்கி முன்வைத்திருக்கின்றார்கள். அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் கொடுக்கப்பட்டது தொடர்பாக பல கருத்துக்களை சொல்லியுள்ள அவர்கள், நன்னடத்தை அடிப்படையில் செந்தில் பாலாஜி ஜாமீன் பெறவில்லை, அவருக்கு ஒரு அடிப்படை உரிமை என்ற அடிப்படையில் தான் அந்த ஜாமீன் மனுவை வழங்கியிருந்தோம். ஆனால் ஜாமீன் பெற்ற பிறகு அமைச்சராக உள்ள செந்தில் பாலாஜி சாட்சிகளை கலைப்பதற்கான முயற்சிகளிலே ஈடுபடுகின்றார் என்பதாக அந்த குற்றச்சாட்டை தற்பொழுது உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் தெரிவித்திருக்கின்றார்கள். பல சாட்சிகள் சாட்சி கூண்டில் ஏறுவதை செந்தில் பாலாஜி அவர்கள் தடுத்து கொண்டிருக்கின்றார். எனவே அமைச்சராக உள்ள அதிகாரத்தை பயன்படுத்தி அவர் அதை தடுக்கக்கூடும் என்ற ஒரு கருத்தையும் தற்பொழுது நீதிபதிகள் கூறியிருக்கின்றார்கள். எனவே செந்தில் பாலாஜி தொடர்ந்து அமைச்சராக தொடர விரும்புகின்றாரா, சுதந்திரமாக இருக்க விரும்புகின்றாரா என்று தொடர்ந்து அந்த கேள்விகளையும் எழுப்பி வருகின்றார்கள். மேலும் செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் கொடுத்து தவறு செய்து விட்டோம் என்ற ஒரு கருத்தையும் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் கூறியிருக்கின்றார்கள். ஜாமீன் வழங்கிய உச்சநீதிமன்றத்தை செந்தில் பாலாஜி இப்படித்தான் சாதகமாக பயன்படுத்திக் கொள்வாரா என்ற ஒரு கேள்வியையும் எழுப்பியிருக்கின்றார்கள். செந்தில் பாலாஜிக்கு ஒரு அடிப்படை உரிமை என்ற அடிப்படையிலே நாங்கள் ஜாமீனை கொடுத்தோம், ஆனால் ஜாமீன் வாங்கிவிட்டு நாங்கள் கொடுத்த ஜாமீனை இப்படித்தான் அவர் பயன்படுத்திக் கொள்வாரா என்று உச்சநீதிமன்ற நீதிபதிகள் செந்தில் பாலாஜியை நோக்கி அவருடைய தரப்பு வழக்கறிஞர் வாயிலாக கேள்வி எழுப்பியிருக்கின்றார்கள். மேலும் செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் கொடுத்து நீதிமன்றம் தவறு செய்துவிட்டது, நாங்கள் செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் கொடுத்து தவறு செய்து விட்டோம் என்றும் தற்பொழுது கூறியிருக்கின்றார்கள். அதே நேரம் அடுக்கடுக்காக கேள்விகள் செந்தில் பாலாஜி தரப்பை நோக்கி எழுப்பப்பட்ட நிலையில் அவரது தரப்பு வழக்கறிஞர் கபில் சிபல் ஒரு கோரிக்கையினை முன்வைத்திருக்கின்றார். இந்த வழக்கின் விசாரணையை திங்கட்கிழமைக்கு ஒத்திவைக்க வேண்டும் என்று கபில் சிபல் கூறியதை தொடர்ந்து இந்த வழக்கினுடைய விசாரணை திங்கட்கிழமைக்கு ஒத்திவைக்கப்பட்டிருக்கின்றது. ஏற்கனவே கடந்த முறை விசாரணைக்கு வந்த பொழுதும் செந்தில் பாலாஜி தரப்பை நோக்கி பல கேள்விகளை நீதிபதிகள் எழுப்பியிருந்தாலும் இதுவரை இல்லாத அளவிற்கு செந்தில் பாலாஜி தரப்பிற்கு ஒரு முக்கியமான சில கேள்விகளை நீதிபதிகள் எழுப்பியிருக்கின்றார்கள். அதன் அடிப்படையில் செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் வழங்கியதே ஒரு தவறான முன்னுதாரணம் ஆகிவிட்டது என்று குறிப்பிட்டிருக்கக்கூடிய நீதிபதிகள் ஜாமீன் கொடுக்கப்பட்டதை இப்படித்தான் தனக்கு சாதகமாக செந்தில் பாலாஜி பயன்படுத்திக் கொள்வாரா, பல சாட்சிகள் போக்குவரத்து துறையில் வேலை வாங்கி தருவதாக பணம் பெற்று மோசடி செய்து விட்டார் செந்தில் பாலாஜி என்பதுதான் அவர் மீதான குற்றச்சாட்டு. 2 ஆண்டுகள் சிறையில் இருப்பதற்கு காரணமாக இருந்த வழக்கு. இந்த நிலையில்தான் அதில் பல சாட்சிகள் இருக்கின்றார்கள். அமைச்சர் செந்தில் பாலாஜி தரப்பிடம் பணம் கொடுத்தோம், ஆனால் எங்களுக்கு அவர் வேலை தரவில்லை என்று. அந்த சாட்சிகள் கூண்டில் ஏறி அவர்கள் கருத்து சொன்னால்தான் இந்த வழக்கின் விசாரணை தொடர்ந்து நடைபெற முடியும் என்ற சூழல் இருக்கக்கூடிய நிலையில்தான் நீதிபதிகள் சொல்லக்கூடிய கருத்து, பல சாட்சிகள் சாட்சி கூண்டில் ஏறுவதை அமைச்சராக உள்ள செந்தில் பாலாஜி தடுத்து கொண்டிருக்கின்றார். நாங்கள் செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் வழங்கி தவறு செய்து விட்டோம், நீதிமன்றம் ஜாமீன் கொடுத்தால் அந்த ஜாமீனை இப்படித்தான் செந்தில் பாலாஜி பயன்படுத்திக் கொள்வாரா, அவர் தொடர்ந்து அமைச்சர் பதவியில் நீடிக்க விரும்புகின்றாரா, சுதந்திரமாக இருக்க வேண்டும் என்று விரும்புகின்றாரா என்றும் கேட்டிருக்கின்றார்கள். புகார்தாரர்களுடன் செந்தில் பாலாஜி செட்டில்மெண்ட் செய்து கொண்டது நினைவு இல்லையா என்றும் நீதிபதிகள் கேள்வி எழுப்பியிருக்கின்றார்கள். அதாவது ஏற்கனவே கடந்த காலத்தில் இந்த வழக்கு விசாரணைக்கு வந்த பொழுது அந்த புகார்தாரர்கள் வழக்கை திரும்ப பெற்றுக் கொண்டார்கள். அதன் பிறகுதான் இது போன்ற ஒரு முக்கியத்துவம் கொண்ட வழக்கில் பல ஆயிரம் கோடி நிதி முறைகேடு தொடர்புடைய ஒரு வழக்கில் புகார்தாரர்களை முன்வந்து வழக்கை திரும்ப பெற்றுக் கொண்டாலும் நீதிமன்றம் தானாக முன்வந்து அந்த வழக்கு விசாரணையை மேற்கொள்ள வேண்டும் என்று உயர்நீதிமன்றம் அறிவுறுத்தி இருந்ததன் அடிப்படையில் தான் சென்னை குற்றப்பிரிவு போலீசார்கள் மீண்டும் அந்த வழக்கை விசாரித்து செந்தில் பாலாஜிக்கு தண்டனை வாங்கி கொடுத்தார்கள். அதையெல்லாம் சுட்டிக்காட்டக்கூடிய வகையிலே தற்பொழுது நீதிமன்றம் இந்த கேள்விகளை எழுப்பியிருக்கின்றது. உச்சநீதிமன்றம் அளித்த ஜாமீன் என்பது சாட்சிகளை கலைப்பதற்கு வழங்கப்பட்ட லைசென்ஸா என்று கேட்டிருக்கக்கூடிய நீதிமன்றம் சாட்சிகளை கலைப்பதற்கான ஒரு லைசென்ஸ் போல உச்சநீதிமன்றம் வழங்கிய ஜாமீனை செந்தில் பாலாஜி பயன்படுத்திக் கொள்ளக்கூடாது என்றும் குறிப்பிட்டிருக்கின்றார்கள். அது மட்டுமல்லாமல் அமைச்சர் பதவி வேண்டுமா, ஜாமீன் வேண்டுமா என்பதையெல்லாம் செந்தில் பாலாஜி தரப்பில் திங்கட்கிழமைக்கு உள்ளாக கூற வேண்டும் என்று சொல்லி
செந்தில் பாலாஜிக்கு ஒரு முக்கியமான கெடுவினை உச்சநீதிமன்ற நீதிபதிகள் பிறப்பித்திருக்கின்றார்கள். ஏற்கனவே 2 ஆண்டுகளுக்கு மேலாக அமைச்சர் செந்தில் பாலாஜி புழல் சிறையில் இருந்தார். அந்த காலகட்டத்தில் அவருக்கு பல உடல்நல குறைபாடுகள் ஏற்பட்டன. தொடர்ச்சியாக ஸ்டான்லி மருத்துவமனைக்கு அழைத்து வரப்பட்டு மருத்துவ சிகிச்சை எல்லாம் அவருக்கு வழங்கப்பட்டது. அந்த மருத்துவ காரணங்களை எல்லாம் முன்வைத்துதான் செந்தில் பாலாஜி தரப்பில் ஜாமீன் மனுவுக்கு முயற்சி செய்தார்கள். ஆனால் அமலாக்கத்துறை வழக்கு என்பதால் அவ்வளவு எளிதாக செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் கிடைக்கவில்லை. எனவே சிறைக்குள் இருந்தவாறே திடீரென்று ஒரு நாள் செந்தில் பாலாஜி தரப்பில் ஒரு அறிக்கை வெளியாகி இருந்தது. அந்த அறிக்கையின் அடிப்படையில் அமைச்சர் பதவியிலிருந்து விலகிக் கொள்வதாக செந்தில் பாலாஜி கூறியிருந்தார். அதன் பிறகுதான் செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் கிடைத்தது. இந்த நிலையில்தான் இன்று கேள்வி எழுப்பி இருக்கக்கூடிய உச்சநீதிமன்ற நீதிபதிகள் ஜாமீன் என்பது சாட்சிகளை கலைப்பதற்கான லைசன்ஸ் இல்லை என்று செந்தில் பாலாஜி தரப்பை நோக்கி எச்சரித்திருக்கின்றார்கள். மேலும் திங்கட்கிழமைக்கு இந்த வழக்கின் விசாரணையை ஒத்திவைக்க வேண்டும் என்று செந்தில் பாலாஜி தரப்பில் கேட்கப்பட்ட அந்த கோரிக்கையை ஏற்றுக்கொண்ட நீதிபதிகள் ஆனால் கெடு விதித்திருக்கின்றார்கள். செந்தில் பாலாஜிக்கு அமைச்சர் பதவி வேண்டுமா அல்லது செந்தில் பாலாஜி ஜாமீனில் சுதந்திரமாக இருக்க வேண்டுமா என்பதை முடிவு செய்து திங்கட்கிழமைக்குள் நீங்கள் அறிவிக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கின்றார்கள். அது மட்டுமல்லாமல் செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் கொடுத்து நாங்கள் தவறு செய்துவிட்டோம். செந்தில் பாலாஜி நாங்கள் கொடுத்த ஜாமீனை தவறாக பயன்படுத்தி இருக்கின்றார். நாங்கள் கொடுத்த ஜாமீனை பயன்படுத்தி இந்த வழக்கு விசாரணையில் புகார்தாரர்கள் சாட்சிகள் சாட்சி கூண்டில் ஏறுவதை செந்தில் பாலாஜி தடுத்து விட்டார். சாட்சிகளை கலைக்கக்கூடிய நடவடிக்கையிலே செந்தில் பாலாஜி ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார். மீண்டும் இந்த வழக்கின் விசாரணையை திங்கட்கிழமைக்கு ஒத்திவைக்க வேண்டும் என்ற கோரிக்கையை ஏற்றுக்கொள்கின்றோம். ஆனால் திங்கட்கிழமைக்கு உள்ளாக செந்தில் பாலாஜிக்கு அமைச்சர் பதவியின் மீது விருப்பமா அல்லது தொடர்ந்து அவருக்கு இந்த ஜாமீன் வழங்கப்படக்கூடிய அந்த காலக்கெடு இருக்க வேண்டுமா என்பதை முடிவு செய்து அறிவிக்க வேண்டும். அமைச்சர் பதவி வேண்டுமா ஜாமீனா என்பதை திங்கட்கிழமைக்குள் சொல்லிவிடுகின்றோம். நான் வாதம் செய்ய விரும்பவில்லை என்று செந்தில் பாலாஜி தரப்பில் ஆஜராகி இருக்கக்கூடிய மூத்த வழக்கறிஞர் கபில் சிபலும் தற்பொழுது தன்னுடைய கருத்தை தெரிவித்திருக்கின்றார். கபில் சிபல் தான் தொடர்ந்து செந்தில் பாலாஜிக்காக உச்சநீதிமன்றத்திலே இந்த வழக்கு விசாரணையிலே ஆஜராகி வருகின்றார். இந்தியாவின் மிக மூத்த வழக்கறிஞர்களில் ஒருவரான அவரே தற்பொழுது நான் இது தொடர்பாக தொடர்ந்து நீதிமன்றத்தில் நீதிபதிகளிடம் வாதிக்க விரும்பவில்லை, திங்கட்கிழமைக்குள்ளாக செந்தில் பாலாஜி தரப்பினுடைய கருத்துக்களை நான் சொல்லிவிடுகின்றேன் என்ற ஒரு தகவலை நீதிபதிகளிடம் பதிவு செய்திருக்கின்றார். அமைச்சர் பதவியா ஜாமீனா என்பது குறித்து திங்கட்கிழமைக்குள் சொல்லிவிடுகின்றோம். நான் வாதம் செய்ய விரும்பவில்லை என்பதை கபில் சிபல் செந்தில் பாலாஜி தரப்பில் ஆஜராகி இருக்கக்கூடிய வழக்கறிஞர் கூறியிருக்கின்றார். எனவே அமைச்சர் செந்தில் பாலாஜி அமைச்சர் பதவியில் தொடர்வாரா அல்லது அமைச்சர் பதவியிலிருந்து மீண்டும் தன்னை ஒரு முறை விடுவித்துக் கொள்வாரா என்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கின்றது அரசியல் அரங்கிலே. ஏனென்றால் நீதிபதிகள் பகிரங்கமாக ஒரு சில கேள்விகளை செந்தில் பாலாஜி தரப்பை நோக்கி எழுப்பி இருக்கின்றார்கள். நீதிபதிகள் தவறு செய்து விட்டோம் என்று சொல்லுகின்றார்கள். செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் வழங்கியது என்பது ஒரு தவறான ஒரு முன்னுதாரணமாக அமைந்து விட்டது என்பதை நீதிபதிகள் பகிரங்கமாக தற்பொழுது கூறியிருக்கின்றார்கள். மேலும் செந்தில் பாலாஜிக்கு வழங்கப்பட்ட ஜாமீன் நன்னடத்தை அடிப்படையில் வழங்கவில்லை. ஏனென்றால் சிறைக்குள் இருக்கக்கூடிய நீண்டகால சிறைவாசிகளுக்கு நன்னடத்தை அடிப்படையிலே ஜாமீன் வழங்குவார்கள். அதுபோன்ற நடைமுறைகளை பின்பற்றி நாங்கள் ஜாமீன் வழங்கவில்லை என்பதை நினைவூட்டிக் கொள்கின்றோம். ஒரு அடிப்படை உரிமை என்ற அடிப்படையில் தான் செந்தில் பாலாஜிக்கான ஜாமீன் வழங்கப்பட்டது. திங்கட்கிழமை பிற்பகல் 2 மணிக்குள் செந்தில் பாலாஜி தரப்பில் அவர் அமைச்சராக தொடர விரும்புகின்றாரா அல்லது அவருக்கான ஜாமீன் தொடர்ந்து அந்த ஜாமீன் வழங்கப்பட்ட அந்த நடைமுறை பின்பற்றப்பட வேண்டுமா என்பது தொடர்பாக தன்னுடைய கருத்துக்களை சொல்ல வேண்டும் என்கின்றார்கள். அதாவது ஒரு நேரடி நெருக்கடியாக செந்தில் பாலாஜிக்கு அரசியல் களத்தில் இது மாறும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. ஏனென்றால் அமைச்சர் பதவியிலிருந்து ஏற்கனவே தன்னை விடுவித்துக் கொண்ட பிறகுதான் அவர் ஜாமீன் பெற முடிந்தது. தற்பொழுது மீண்டும் அமைச்சரானதன் மூலமாக அந்த ஜாமீன் ரத்து செய்யப்படுவதற்கான ஒரு சூழல் இருப்பதாகவும் பார்க்கப்படுகின்றது. செந்தில் பாலாஜி மீண்டும் அமைச்சரானதை கேட்டு நாங்கள் மிகவும் அதிர்ச்சி அடைந்தோம் என்ற கருத்தையும் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் கூறியிருக்கின்றார்கள். ஏனென்றால் ஜாமீனுக்கு முயற்சித்த பொழுதே செந்தில் பாலாஜி தரப்பில் என்ன சொன்னார்கள் என்றால் தற்பொழுது அவர் அமைச்சராக இல்லை, எனவே நீங்கள் ஜாமீனை கொடுத்து விடுங்கள் என்று சொன்னார்கள். அமலாக்கத்துறை தரப்பில் என்ன சொன்னார்கள் என்றால் செந்தில் பாலாஜி அமைச்சராக இல்லை என்றாலும் அவருடைய செல்வாக்கு இன்னும் குறையவில்லை, அவர் சாட்சிகளை கலைக்கக்கூடும் என்று அமலாக்கத்துறை தரப்பில் தொடர்ந்து வாதம் செய்தார்கள். செந்தில் பாலாஜி அமைச்சராகவே இல்லை என்றாலும் கூட சாட்சிகளை அவர் கலைத்து விடுவார் என்றார்கள். அதையும் கடந்துதான் நீதிமன்றம் செந்தில் பாலாஜி அவர்களுக்கு ஜாமீனை வழங்கியிருந்தது. ஆனால் ஜாமீன் பெற்று வந்த கொஞ்ச நாளிலேயே செந்தில் பாலாஜி மீண்டும் அதே துறைக்கு அமைச்சராகிவிட்டார். மின்சாரத்துறை அமைச்சராக இருந்தால் அந்த தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்து ஜாமீன் பெற்ற பிறகு மீண்டும் அந்த துறையின் அமைச்சராக வந்துவிட்டார். அமைச்சராக இருந்தபொழுது செந்தில் பாலாஜி தவறு செய்தார் என்பதுதான் வழக்கு. இந்த நிலையில் அவர் மீண்டும் எப்படி அமைச்சராக முடியும் என்று கேள்வி எழுப்பியிருக்கக்கூடிய உச்ச நீதிமன்றத்தினுடைய நீதிபதிகள் செந்தில் பாலாஜி அமைச்சராக இல்லை என்று சிறப்பு மனு தாக்கல் செய்துதான் நீங்கள் ஜாமீன் பெற்றீர்கள் என்பதை நினைவூட்டிக் கொள்கின்றோம் என்று
செந்தில் பாலாஜி தரப்பு மூத்த வழக்கறிஞர் கபில் சிபலை நோக்கி சொல்லி இருக்கின்றார்கள். உச்சநீதிமன்றம் அளித்த ஜாமீன் என்பது சாட்சிகளை கலைப்பதற்கு கொடுக்கப்பட்ட லைசன்ஸ் இல்லை என்று செந்தில் பாலாஜி தரப்பை தற்பொழுது நீதிபதிகள் எச்சரித்திருக்கின்றனர். பல சாட்சிகள் கூண்டில் ஏறுவது தடுக்கப்பட்டிருக்கின்றது என்று சொல்லியிருக்கின்றார்கள். செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் கொடுத்து நாங்கள் தவறு செய்து விட்டோம், ஜாமீன் வழங்கியது தவறு என கருதுகின்றோம், ஜாமீன் வழங்கிய சில நாட்களிலேயே செந்தில் பாலாஜி மீண்டும் அமைச்சராகிவிட்டார் என்ற செய்தியை கேட்டு நாங்கள் அதிர்ச்சி அடைந்தோம் என்று நீதிபதிகள் கூறியிருக்கின்றார்கள். கபில் சிபல் தரப்பில் திங்கட்கிழமை வரை எங்களுக்கு அவகாசம் கொடுங்கள் என்ற ஒரு கோரிக்கை முன்வைக்கப்பட்டது. தாராளமாக இந்த வழக்கின் மறு விசாரணையை திங்கட்கிழமைக்கு எடுத்துக்கொள்கின்றோம், ஆனால் திங்கட்கிழமைக்குள்ளாக உங்களுடைய கட்சிக்காரர், அதாவது இந்த வழக்கில் நீங்கள் செந்தில் பாலாஜி தரப்புக்கு ஆஜராகி இருக்கின்றீர்கள், அவர் அமைச்சராக தொடர வேண்டும் என்று விரும்புகின்றாரா அல்லது ஜாமீனிலேயே தொடர்ந்து சுதந்திரமாக இருக்க வேண்டும் என்பதை விரும்புகின்றாரா என்று இரண்டில் ஒன்றை கேட்டு திங்கட்கிழமை மதியத்திற்குள் நீங்கள் நீதிமன்றத்தில் தெரிவிக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கின்றார்கள். இந்த கெடுவை செந்தில் பாலாஜி தரப்பை நோக்கி உச்சநீதிமன்ற நீதிபதிகள் விடுத்திருக்கின்றார்கள். எனவே திங்கட்கிழமைக்குள்ளாக செந்தில் பாலாஜி தரப்பிலிருந்து ஒரு பதில் மனு தாக்கல் செய்ய வேண்டிய தேவை எழுந்திருக்கின்றது. நீதிபதிகளே சாட்சிகள் கலைக்கப்பட்டிருக்கின்றது இந்த வழக்கில் என்று குற்றம் சுமத்தி இருக்கின்றார்கள். நீதிபதிகளே தாங்கள் அந்த ஜாமீன் கொடுத்ததே ஒரு தவறான முன்னுதாரணமாகிவிட்டது என்று கருத்தை சொல்லியிருக்கின்றார்கள். இந்த நிலையில் அமைச்சர் செந்தில் பாலாஜி தரப்பில் எந்த மாதிரியான பதில் மனுவை தாக்கல் செய்ய போகின்றார்கள் என்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கின்றது. மின்சாரத்துறை மதுவிலக்குத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய செந்தில் பாலாஜி அரசியல் களத்தில் ஒரு மிக முக்கியமான நபராக தமிழகத்தில் இருக்கின்றார். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மேற்கு மண்டலத்தினுடைய மிக முக்கியமான முகமாக இருக்கின்றார். சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்வதற்கு தமிழக அரசியல் களத்திலே திமுக உள்ளிட்ட கட்சிகள் மேற்கு மண்டலத்திற்கு செந்தில் பாலாஜியை முதன்மைப்படுத்தி இருக்கின்றன. இந்த நிலையில் உச்சநீதிமன்றம் கேட்டிருக்கக்கூடிய இந்த கேள்விகள் நேரடியாக செந்தில் பாலாஜி அவர்களுடைய அமைச்சர் பதவிக்கு ஒரு சவாலாகவே பார்க்கப்படுகின்றது. இதை கடந்து எந்த மாதிரியான பதில் மனுவை செந்தில் பாலாஜி தாக்கல் செய்ய போகின்றார், திங்கட்கிழமைக்குள்ளாக ஏதேனும் முக்கிய முடிவுகளை செந்தில் பாலாஜி எடுப்பாரா என்ற ஒரு கேள்வியும் எழுந்திருக்கின்றது. நன்றி ராஜகுமரன் தகவல்களுக்கு. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.